Alhamdulillah Rabbil Alamin. Salatu wassalamu ala sayyidil mursalin wa ala alihi wa ashabihi ajma'in. Amma ba'd. Faqala ta'ala: Innal ladhina amanu wa 'amilus salihati lahum jannatun tajri min tahtiha al-anhar. Dhalikal fawzul kabir. Inna batsha rabbika lashadid. Innahu huwa yubdi wa yu'id wa huwal ghafurul wadud. இதுக்கு முன்னாடி உள்ள ஆயத்துக்கள் சில வாரம் சூரா புரூஜுடைய ஆரம்ப ஆயத்துக்கள் பற்றி பார்த்தோம். அதுக்கடுத்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், தன்னுடைய மூமினான் அடியார்களுக்கு அல்லாஹ் தஆலா வைத்திருக்கக்கூடிய கூலி அல்லாஹ் சொல்கிறான். யார் ஈமான் கொண்டு நல்லமல் செய்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அதுக்கு கீழால் ஓடக்கூடிய தோட்டங்களை அல்லாஹ் அவர்களுக்கு வைத்திருக்கின்றான். இதுக்கு முன்னாடி உள்ள ஆயத்துக்கள்ல அல்லாஹுடைய விரோதிகளுக்கு நரக நெருப்பு பயங்கரமான தண்டனை இருக்குன்னு சொன்னான். அதுக்கு பதிலாக அல்லாஹ் இவர்களுக்கு உயர்ந்த சொர்க்கத்தை அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா நன்மாராயன் கூறுகிறான். தாலிகல் ஃபௌசுல் கபீர், இது மிகப்பெரிய வெற்றி, மகத்தான வெற்றி. அடுத்த அல்லாஹ் சொல்றான், இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத். அல்லாஹ் தஆலா அவங்களோட ரப்புடைய பிடி இருக்கிறதே, அவன் தன்னுடைய விரோதிகளை பிடிக்கும் பொழுது அந்த பிடி பயங்கரமாக இருக்கும். யார் ரசூல்மார்களை பொய்ப்பிக்கின்றார்களோ, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்கின்றார்களோ அவர்களை அல்லாஹ் பிடிக்கும் பொழுது அது மிக பயங்கரமானதாக இருக்கும். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா ஒரு குவத்தில் மத்தீன், மிகப்பெரிய உறுதியான சக்தி மிக்கவன். அவனுடைய பிடியும் சக்தி மிக்கதாக உறுதியானதாக இருக்கும். அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இன்னஹு ஹுவ யுப்தி வ யுஈத். அந்த அல்லாஹ் இருக்கிறானே, அவனுடைய சக்தி வல்லமையிலிருந்துள்ளதான். அவன் எவ்வாறு ஆரம்பத்தில் ஒன்றுமே இல்லாமல் இருக்கும் பொழுது அல்லாஹ் படைத்தானோ இதே மாதிரி தான் அல்லாஹ் தஆலா திரும்ப அவர்களை மௌத்தாக்கினத்துக்கு பிறகு திரும்ப அல்லாஹ் உயிர்ப்பிப்பான். வஹுவல் கஃபூருல் வதூத். அது மட்டுமல்ல, அல்லாஹ் தஆலா கடினமாக தண்டிக்கக்கூடியவன் பிடிப்பதை போன்றுதான் அவன் மிகப்பெரிய மன்னிக்கக்கூடியவனாகவும் இரக்கமுள்ளவனாக இருக்கின்றான். யாரெல்லாம் பக்கம் தாழ்ந்து போகின்றார்களோ, மன்னிப்பு கேட்கின்றார்களோ அவர்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கின்றான். அவன் இரக்கம் உள்ளவன். துல் அர்ஷ், அர்ஷுக்கு சொந்தக்காரன். அர்ஷுக்கு சொந்தக்காரன். அர்ஷ் இருக்கிறதே, முழு அகிலத்தையும் அனைத்து படைப்பினங்களுக்கு மேலால் இருக்கக்கூடிய ஒன்றுதான் அர்ஷ். அதுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் அல் மஜீத், அவன் சங்கை பொருந்தியவன். இது அர்ஷை வர்ணித்து அல்லாஹ் சொல்கிறான் என்றும் வைக்கலாம். அப்படி வச்சால் சங்கமிக்க அர்ஷுக்கு சொந்தக்காரன் அர்த்தம். அல்லது அல்லாஹ் அதுல் அர்ஷில் மஜீதி ஓதினால் அப்படி துல் அர்ஷில் மஜீது அல்லாஹ் அவன் சங்கை மிக்கவன், அர்ஷுக்கும் சொந்தக்காரன். அதே மாதிரி மிகப்பெரிய மகத்துவம் மிக்கவன், சங்கை மிக்கவன். ஃபஆலுல் லிமா யுரீத். அவன் எதை நாடுகிறானோ அதை நிறைவேற்றக்கூடியவன், செய்யக்கூடியவன். அவனுடைய நாட்டத்தை நிறைவேற்றத்துக்கு எந்த தடையும் கிடையாது. நாடின உடனே அல்லாஹ் குன் ஆகு என்று சொன்னாலே பயக்குன் ஆகிடும். அந்த அளவுக்கு அல்லாஹ் சக்தி மிக்கவன். அவனுடைய மகத்துவத்தின் காரணமாக யாருமே அவன் ஏதாவது செய்தால் நீ ஏன் இவ்வாறு செய்தாய் என்று கேட்க முடியாது. ஒன்றை செய்யலாட்டி நீ ஏன் செய்யலன்னு கேட்க முடியாது. அந்த அளவுக்கு அல்லாஹ் மகத்துவம் மிக்கவன், அவன் நாடினதை செய்யக்கூடியவன். ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க நோய்வாய்ப்பட்ட பொழுது, அதாவது மௌத்தாகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி கடைசி நேரம் அவங்கள்ட்ட கேட்கப்பட்டுச்சு, ஹல் நபர இலைக்க தபீப், வைத்தியர் உங்களை வந்து பார்த்தாங்களான்னு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, ஆம் பார்த்தாரு. அப்போ சொன்னாங்க, அவர் என்ன சொன்னாரு? காலலி, அந்த வைத்தியர் என்று சொன்னாரு, இன்னி ஃபஆலுல் லிமா யுரீத், நான் நாடினதை செய்யக்கூடியவன் என்று சொன்னார். அப்படின்னா அல்லாஹும் பக்கம் அவங்க சைக்கிளை செஞ்சாங்க. அல்லாஹ் எனக்கு கவனித்துக் கொண்டிருக்கிறான், அவன் என்று சொல்லிட்டான், நான் நாடினதை செய்வேன். எனவே இதில் உங்களுக்கு மௌத்து வரும்டா, அதை யாரும் தடுக்க முடியாது. எவ்வளோ பெரிய வைத்தியர்கள் வந்து உங்களுக்கு மருத்துவம் செஞ்சாலும் அதை தடுக்க யாராலே முடியாது. அடுத்த அல்லாஹ் சொல்கிறான், ஹல் அதாக ஹதீசுல் ஜுனூத். என் நபியே, உங்களிடத்துல பெரும் படையினுடைய செய்திகள் வந்திருக்குதான்னு அல்லாஹ் கேட்கிறான். அந்த படைகள் எது? ஃபிரௌன் வ சமூத். ஃபிரௌனுடையும் சமூத் கோத்திரத்தினருடைய செய்தி உங்களுக்கு வந்திருக்குதா? அப்படின்னா அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா என்ன தண்டனை அளித்தான், எவ்வாறு அவர்கள் அளித்தான், இல்லாமல் ஆக்கினான் என்ற செய்தி உங்களுக்கு யாராவது சொல்லி இருக்கின்றார்களா அப்படின்னு அல்லாஹ் தஆலா கேட்கிறான். உங்களுக்கு கிடைச்சிருக்குதாண்டு அல்லாஹ் தஆலா இதுக்கு முன்னாடி பல இடங்களில் குர்ஆனில் வந்திருக்குது. சமூக வர்க்கத்துக்கு அல்லாஹ் கொடுத்த தண்டனை, இதே மாதிரி ஃபிரௌனை எவ்வாறு அழித்தான் என்ற சம்பவங்கள் எல்லாம் முன்னாடி வந்திருக்குது.
ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு பெண்ணுக்கு பக்கத்தால் போனாங்க. அந்த பெண் தன்னுடைய வீட்டில் இருந்து கொண்டு இந்த துவாக்களை இந்த ஆயத்துக்களை ஓதி கொண்டிருந்தார். ஹல் அதாக ஹதீஸுல் ஜுனூத், அந்த படைகளுடைய செய்தி உங்களுக்கு வந்திருக்கதாண்டு நபியை பார்த்து அல்லாஹ் கேட்குறான். இந்த ஆயத்தை இந்த பெண் ஓதின உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று அவங்க ஓதுறதை கேட்டுட்டு பதில் சொன்னாங்க. நாம் கது ஜாஅனி, ஆம் நிச்சயமாக என்னிடத்துல அந்த படைகளுடைய செய்தி வந்திருக்குதுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அது இந்த ஆயத்தில் சொல்லப்படாட்டியும் அது என்ன விரிவுண்டோ முன்னாடி பல ஆயத்துக்கள் என்னுடைய விரிவுரை வந்திருக்குது. அல்லாஹு தஆலா ஃபிரௌனை எவ்வாறு அழிச்சென்று சொல்லி இதே மாதிரி சமூத் வர்க்கத்தை எவ்வாறு அல்லாஹு தஆலா அவங்களை அழித்தான் என்ற செய்தி வந்திருக்குது. பலில் லதீன கஃபரு ஃபீ தக்தீப், அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், நபியே நீங்கள் எவ்வளோதான் அவர்களுக்கு முந்தின சமுதாயத்துடைய மறைவான செய்திகளை அவர்களுக்கு சொல்லி கொடுத்தாலும், அல்லாஹு தஆலா முந்திய சமுதாயத்தை அழித்த செய்திகளை நீங்கள் எவ்வளோதான் அவர்களுக்கு சொன்னாலும் இந்த காபிர்கள் அதை நம்ப மாட்டாங்க. அவங்க சந்தேகத்தில் தான் இருக்கின்றார்கள், அவர்கள் அதை மறுப்பார்கள், பொய்ப்பிப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். வல்லாஹு மின் வராஇஹிம் முஹீத், ஆனாலும் கூட அல்லாஹ் அவர்கள் மீது சக்தி பெற்றவன், அல்லாஹ் அவர்களை சூழ்ந்திருக்கின்றான். மின் வராஇஹிம் முஹீத், அவர்களுக்கு பின்னாடி அவர்களை சூழ்ந்து அல்லாஹ் இருக்கின்றான். அவர்களுடைய செயல்களையும் பார்த்து கொண்டிருக்கிறான். அவர்கள் எல்லாம் கண்டிக்க நாடினால் யாரும் தடுக்க முடியாது, யாரும் தப்பவும் முடியாது. பல் ஹுவ குர்ஆனும் மஜீத், மாறாக இந்த குர்ஆன் இருக்குது, இந்த செய்திகள் அனைத்தும் சங்கையான குர்ஆன் ஆகும், குர்ஆனுடைய செய்திகளாகும். ஃபீ லௌஹிம் மஹ்ஃபூஸ், பாதுகாக்கப்பட்ட ஏடுகளில் அது இருக்கின்றது. லௌஹே மஹ்ஃபூஸ், பாதுகாக்கப்பட்ட ஏடுகள், அதாவது லௌஹே மஹ்ஃபூஸிலிருந்து இந்த குர்ஆனுடைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது. லௌஹே மஹ்ஃபூஸ் அதை அல்லாஹ் தஆலா அர்ஷில் வைத்திருக்கின்றான். அதில் எல்லா விஷயங்களும் எழுதப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ் தஆலா உலகத்தை படைக்கிறதுக்கு முன்னாடியே, அல்லாஹு தஆலா வானம் பூமியை படைக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல படைத்தது அர்ஷுக்கு பிறகு இந்த லௌஹே மஹ்ஃபூஸை ஒரு பேனாவை. பிறகு அல்லாஹு தஆலா எழுதும்படி சொன்னான். அது கேட்டது என்ன எழுதண்டு, நான் சொல்லதெல்லாம் எழுதின அல்லாஹு தஆலா சொல்லிக்கொண்டே போனான். அதெல்லாம் அந்த பேனா எழுதிச்சு, எழுதப்பட்டாச்சு. மாமின் ஷைஇன் கதல்லாஹ், அனைத்தும் அல் குர்ஆன் ஃபமா கப்லஹு மா பாதஹு, குர்ஆனுக்கு முன்னாடி அதுக்கு பின்னாடி உள்ளவைகள் அல்லாஹு தஆலா செய்து முடித்தவர்கள் செய்ய போறதை அனைத்து காரியங்களும் இல்லாஹு ஃபில் லௌஹில் மஹ்ஃபூஸ், லௌஹே மஹ்ஃபூஸ்ல அது எழுதப்பட்டிருக்குது. லௌஹே மஹ்ஃபூஸ் அது இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய கண்ணுக்கு முன்னாடி இருக்குது, அது 2 கண்ணுக்கு நடுவில் இருக்குது. லா யுஅதன் லஹு பின் நظரி ஃபீ, இஸ்ராஃபீல் கூட அதில் பார்க்கறதுக்கு அனுமதி கிடையாது. அவருக்கு முன்னாடி இருந்தாலும் அவருடைய கண்ணுக்கு நடுவில் இருந்தாலும் அவருக்கு பார்க்க அனுமதி இல்லை. யாருக்கெல்லாம் அனுமதி அளிக்கின்றார் அவர்கள் மட்டும்தான் பார்க்க முடியும். அதை அல்லாஹு தஆலா ஒவ்வொரு நாளும் லௌஹே மஹ்ஃபூஸை பார்க்கின்றான். அதன் பிரகாரம் அது அல்லாஹ்வுடைய முடிவுகள் ஏற்பாடும்படி அல்லாஹ் பார்த்து தன்னுடைய முடிவுகளை அறிவித்துக் கொண்டே இருக்கின்றான். மலக்குகளுக்கு கட்டளையிடுகிறான், மலக்குகள் அதை நிறைவேற்றுவார்கள். அந்த லௌஹே மஹ்ஃபூஸுடைய நடுவில் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தா என்று எழுதப்பட்டிருக்குது. அல்லாஹ் தனித்தவன், அவனுக்கு இணையாக யாருமே கிடையாது. தீனுல் இஸ்லாம், அவனுடைய மார்க்கம் இஸ்லாம் ஆகும். முஹம்மது அப்துஹு வ ரசூலுஹு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுடைய தூதராகவும் அல்லாஹுடைய அடியானாகவும் இருக்கின்றார். யார் அல்லாஹை கொண்டு ஈமான் கொண்டு அல்லாஹுடைய வாக்குறுதிகளை உண்மைப்பிக்கின்றார்களோ, ரசூல்மார்களை பின்பற்றுகின்றார்களோ, அது ஹலஹுல்லாஹுல் ஜன்னா, அல்லாஹ் அவர்களை சொர்க்க நுழைவிப்பான் என்று லௌஹே மஹ்ஃபூஸுடைய நடுவில் எழுதப்பட்டிருக்கின்றது. இதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸில் சொன்னாங்க, அல்லாஹு தஆலா லௌஹே மஹ்ஃபூஸை ஒரு வெள்ளை மாணிக்கத்தால் அல்லாஹ் படைத்திருக்கின்றான், வெள்ளை முத்தால் அல்லாஹ் படைத்திருக்கின்றான். அதனுடைய ஓரங்கள் சிவப்பு மாணிக்கத்தால் ஆக்கப்பட்டிருக்குது. அல்லது அதனுடைய பக்கங்கள் சஃப்ஹாத்னா ஓரங்களுக்கும் சொல்லப்படும், பக்கங்களுக்கும் பாவிக்கப்படும். அதனுடைய பக்கங்கள் அதன் ஓரங்கள் சிவப்பு மாணிக்கத்தால் செய்யப்பட்டிருக்கின்றது, உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அதில் எழுதப்படக்கூடிய களம் இருக்குது, பேனா, அது பிரகாசமானது. அதனுடைய எழுத்துக்களும் பிரகாசமானது. அல்லாஹு தஆலா ஒவ்வொரு நாளும் 360 தடவை அல்லாஹ் அதை பார்க்கின்றான். அல்லாஹு தஆலா ஒவ்வொரு நாளும் அதில் எழுதப்பட்ட பிரகாரம் அல்லாஹ்வுடைய கட்டளை அதை அல்லாஹ் படைக்கிறான், உணவளிக்கின்றான், ஹயாத்தாக்குறான், மௌத்தாக்குறான், கண்ணியத்தை கொடுக்கிறான், இழிவுபடுத்துகிறான். எதெல்லாம் தான் நாடுகிறானோ அதெல்லாம் அல்லாஹ் செய்து கொண்டிருக்கின்றான். இது லௌஹே மஹ்ஃபூஸுடைய தஃப்ஸீரில் இந்த விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குது.